பட்டியலிட்டு இருக்கோம், ஐடிவிங்ல போட்டு ஒட்டி இருக்கோம், நோட்டீஸ் வேணா ஓட்டுறோம். நாங்க சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபியில கட்சியில ஆளே இருக்க மாட்டாங்க. டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவங்க சமூக விரோதி தானே. ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு. இதான் வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். பிஜேபி கட்சி முழுமையாக சமூக விரோதிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒட்டுமொத்த விரோதிகள் அந்த இயக்கத்தில் தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் அந்த காலத்தில் அற்புதமான தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். திரு வாஜ்பாய் அவர்கள் போன்ற அற்புதமான நபர்கள் எல்லாம் அங்க இருந்தார்கள். ஆனா இப்ப சமீப காலத்துல நீங்க அவங்க கட்சி உறுப்பினர் சேர்க்கை எப்படி இருக்குன்னா, நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாண்டட் லிஸ்ட் வாங்கிடுவாங்க உங்களுக்கு. அதை வாங்கிட்டு வந்து அதுல ஆபாவா நீவா டிக்கெட் கூட்டு வராங்க. ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லியமா போத்துட்டு சாராய வித்துட்டு இருக்காங்க, அவங்களும் சமூக விரோதி தானே. எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும். நான் சொல்றேன், எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க. இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க. வரவே கூடாது. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர் பாலு தோத்தாங்க? சாராய ஆலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்கக்கேடா இல்லையாங்க? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால, தந்தையினுடைய சரக்கு டாஸ்மாக் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமை! இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா? நாம் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள். ஜூன் 4ஆம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில வச்சு நிக்கிறாங்க. இந்த பண அரசியல்ங்கிற பேயை கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க ஜூன் 4ஆம் தேதி. இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு வரவேன், மூக்குத்தி தூக்கிட்டு வரவேன், கம்மல் தூக்கிட்டு வரவேன், நம்ம கரூர்காரங்க நம்மால் செந்தில் பாலை தூக்கிட்டு வர இத்து போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வருவெல்லாம் எல்லாம் குடோன்ல வாங்கி வச்சிருக்காங்க ஐயா. இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்ட போகின்றார்கள். கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன். நான் நிக்கிறேன், நீங்க என்னை கண்காணிங்க, பிரஸ்ஸே புடிங்க. ஏன் சார்பா யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க, என் கவனத்தை கொண்டு வாங்க. யாரும் கொடுக்க முடியாது. நீங்க வீட்டுல பிஜேபியா இருக்கீங்க, இல்லைன்னா நான் போய் பக்கத்து வீட்டுல கொடுக்கட்டுமா? கொடுக்காது. ஆனா இல்லைன்னா நான் இங்க போய் கொடுக்கட்டுமா? கொடுக்காது. இல்லைன்னா நான் எம்பாட்டுக்கு வாலண்டரியா பண்றான்னு இருக்கேன், கொடுக்காது. ஏன் சார்பாவும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க. இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடுவோம். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து துரத்திடும். 2026 நேர்மையான ஒரு அரசியல் நடக்கும்.